ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேரட் பாயசம் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டை எடுத்துக்கோங்க. அதை எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அதை நாம் இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை போட்டு குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கேரட்டை கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு விடுங்க, இல்லைன்னா கிரைண்ட் பண்ணுறப்ப நம்ம மேலெல்லாம் தெரிச்சிடும். அப்புறம் கூல் அப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கேரட்டை எடுத்துட்டு முந்திரி, பாதாம், அத்திப்பழம், அப்புறம் வேணும்னா நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் சேர்த்து கேஸில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், இதுவே போதுமானது. நீங்கள் பாயசமாக குடிக்கணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் குடிக்கலாம். இல்லை நான் குல்ஃபி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை 2 டம்ளரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2ன்னு இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டம்ளரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்க்கு சும்மா பாதாம், முந்திரி எல்லாம் போட்டுக்கோங்க. நான் இங்கே வால்நட்டு தான் போட்டிருக்கேங்க. இப்போ அதை 8 hours ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குல்ஃபி கிடச்சிடும். இதை ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணதுனால அப்படி இருக்குது. ஸோ கூல்டவுன் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes நார்மல் வாட்டரில் வச்சுட்டு சைடெல்லாம் கத்தியால் கொஞ்சம் குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும். ஸோ இதை உங்கள் பசங்களுக்கு இப்போ கொடுக்கலாம். இப்போ சம்மர் வருது இல்லையா? ஸோ இந்த குல்ஃபி கொடுத்தீங்கன்னா கேரட் சாப்பிடாத பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு பால் பிடிக்காது இல்லையா குடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஒரு ஸ்வீட் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம காரமான ஒரு டிஷ்ஷை பார்க்கலாம். அதுதாங்க பிசிபேலா பாத். இது கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து 5 டம்ளர் தண்ணி போட்டு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு 5 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பொடியை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 4-5 மிளகு, அப்புறம் 2 பட்டை துண்டு, கிராம்பு ஒரு 4, அப்புறமா மராட்டி மொக்குன்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது 1, அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்புறம் ஜீரகம், வெந்தயம், அப்புறம் ஸ்டார் அன்னாச்சி பூ, அப்புறம் மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொப்பரை தேங்காய். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் போடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணுங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மிளகாவையும் இந்த தேங்காவையும், அதாவது கொப்பரை தேங்காய் அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த 5 விசில் வந்திருக்கும் இல்லையா, அது ஆறினப்புறம் திருப்பியும் இந்த அரைச்சதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு விசில், ஒரு எக்ஸ்ட்ரா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அப்போ குழஞ்சி வரோங்க பிசிபேலா பாத்து. அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு போட போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சப்புறம் அந்த பிசிபேலா பாத் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூடாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் ராய்த்தா செஞ்சுக்கலாங்க. நான் அன்றைக்கி செஞ்சது குக்கும்பர் ராய்த்தாங்க. சுண்டல் செஞ்சுருக்கேன். அன்றைக்கி துவாதசின்றதுனால பாசிப்பருப்பு பாயசம், ரசம், அப்புறமா சாதங்க. இதுதாங்க நான் அன்றைக்கி செஞ்ச சமையல். எங்கள் வீட்டு மெனு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சமையல் செய்வீங்க, என்ன டிஷ்ஷஸ்லாம் செய்வீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கும் ரசித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் விலாக் பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எந்த மாதிரி விலாக் வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.